ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் 1/2 kg ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஆனியன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை இல்லை கிச்சன் டவல் எதுனா போட்டு நல்லா இப்படி அழுத்தி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நான் இப்போ கட் பண்ணி ஒரு 1/2 an hour ஆச்சு. இது நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. நிறைய தண்ணி இருக்கும் ஆனியன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது. ஸோ ஒரு கிச்சன் டவலோ டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம எப்படி தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம இதை ஆயிலே இல்லாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம சிறு ரவை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இந்த ரவை ஃப்ரை ஆகட்டும். நல்லா சூடு ஏறிட்டு இருக்குது கடாயி. ரவை ஃப்ரை ஆகட்டும். நம்ம இந்த மாதிரி ஆனியன்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும்னா இது வந்து வித்தவுட் ஆயில் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி வச்சோம்னா நம்ம சிக்கன் மட்டன் இல்லை வெஜிடேரியன் குருமா எது செய்தாலும் நம்ம மசாலையில் இது கொஞ்சம் அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம செய்யும் போது டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும். அடுத்து ஒயிட் ரைஸ் மேலே கூட இது நம்ம போட்டு சாப்பிட்லாம். பிளெயின் ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் மேலே கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். பிரியாணிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரவா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எல்லாம் இந்த ரவையில் போட்டுக்கலாம். நல்லா மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். சாப்பர் வச்சு இது கையிலேயே கட் பண்ணது தான். நம்ம எல்லா 1/2 kg ஆனியனும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடணும். எல்லா ஆனியன்ஸும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது பக்கத்துலேயே இருந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரவையிலேயே இந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆகணும். நம்ம ஆனியன்ஸ் ரவையில் ஃப்ரை ஆகுது 20 minutes ஆச்சு. 20 minutes எனக்கு இந்த அளவு தான் ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சீக்கிரமாக தெரியும். ஆனால் டைமர் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது தெரியுது இது கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிறதுக்கு எப்படி ஒரு 50 minutesனால் ஆகும். அப்புறம் இப்போது 20 minutesக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் இது கிறிஸ்பியாக ஆகணும். நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்ம இது இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்படியே விட்டுட்டோம்னா ஒன் சைடு மட்டும் ஃப்ரை ஆகும், இன்னொரு பக்கம் அப்படியே இருக்கும். ஈவனாக ஃப்ரை ஆகணும்னா நான் பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் இருக்கணும். அப்படின்னா கிச்சன்லேயே நம்மளுக்கு மற்ற வேலைங்க இருக்கும் இல்லைங்களா, அது செஞ்சுக்கினே அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரை ஆகட்டும். நம்ம அனியன்ஸ் ஒரு 80% ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20% ஃப்ரை ஆகணும், கிறிஸ்பியாக ஆகணும். நம்மளுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சீக்கிரம் ஆகிட்ட மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரை ஆகுது வீடியோவில் எடுத்து போட்டாக்கா 1 hour ஓடும் வீடியோ. இப்போ இது எனக்கு டோட்டலாக ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து எக்ஸாக்டாக 45 minutes ஆச்சு. இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு 45 minutes ஆச்சு. இன்னும் ஒரு 20% இருக்குது இது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா இது வந்து நம்ம வித்தவுட் ஆயில் ரவையில் ஃப்ரை பண்ணுறோம். ஆயில்னால் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். இது நம்ம வித்தவுட் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம பொறுமையாக செஞ்சால் கூட நம்ம நல்லா ருசியாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக. நம்ம ஆனியன்ஸ் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. சவுண்டு கூட எப்படி வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃப்ரை ஆனதை எடுத்து ரவையிலேருந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அந்த ஜல்லடையில் கொட்டி நம்ம ஜலிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஜலிச்சிக்கலாம். பாருங்கள்,
சிறு ரவை எடுத்தாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜலிக்கும் போது கீழே வந்துடும். அனியன்ஸு செப்பரேட்டாக மேலே நின்றுடும். சூப்பராக நம்மளுக்கு ரவையில் அனியன்ஸ் கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. சவுண்டு பாருங்கள் எப்படி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ரவையில் அனியன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது பிரியாணிக்கு, மட்டன், சிக்கன் குழம்புக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் மேலே கூட போட்டுக்கலாம். இதில் அங்கங்கே கொஞ்சம் ரவை ஒட்டின்னு இருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் கூலாக வந்து இதெல்லாம் கொட்டிடும். இந்த அடியில் போய் செட்டில் ஆகிடும் நம்ம இப்படி பண்ணும் போது. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ரவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ரவையை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணும்போது இல்லை மசால் தோசை செய்யும் போது மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மசால் தோசை மாவில் ஆட் பண்ணி தோசை செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ரவை வந்து நம்மளுக்கு மசால் தோசையும் கலர் இந்த கலர் வரும். மசால் தோசைக்கு நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷு ஃப்ரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவையை தூக்கி போடாதீங்க, அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரி ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.